வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணரோடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதி நுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வு இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் குருவணக்கம் பாட அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமேனும் தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகவகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வருவரையில் நீ நாம் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை உயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவரொருவை குருவை மதி தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்காக மிக அருமையானதொரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து இன்றைக்கு கேள்வி பதில் நேரம். ஐயா நம்மோது இருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்க ஐயா. நீங்க கை ஒருத்திருக்கீங்களா? எடுங்க ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுமா. வாழ்க இல்ல அவருக்கு கை உயர்த்திருக்காரு, அவர் அன்மியூட் பண்ண சொன்னேன். வாழ்க வளமுடன் ராமச்சந்திரன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. அங்க யுஎஸ்ல மாலை வணக்கம், மெட்ராஸ்ல ஈவினிங் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. நான் ஒரு 2-3 வாரமா இந்த சனிக்கிழமை ப்ரோக்ராம்ல கலந்துக்க முடியல. அதனால அந்த கேள்விகள்லாம் என்னால் கேட்க முடியல. இப்போ கேட்கலாமா? ஹரீஷா சொல்லுங்க ஐயா. சரி. ஒரு மாசத்துக்கான கவிதைக்கான கேள்விகள் வச்சிருக்கேன். ஒண்ணு 5/5/2026
ஒரு கவிதை ம். சொன்னீங்க. ம். அந்த கவிதை சொல்லி வரும்போது இடையில என்ன சொன்னீங்க, "மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கடி" அப்படின்னு கொதிமை சித்தர் சொன்னதாக நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. ம். இது என்னது மாங்காய் பால், தேங்காய் பால்? கொஞ்சம் விளக்கம் தரீங்களா மறுபடியும்? அஹ், அதாவது மாங்காய் பால் அப்படின்றது நம்முடைய துரியம், பீனியல் கிளாண்ட் இருக்கக்கூடிய இடம். அந்த பீனியல் கிளாண்ட்ல வந்து சுரக்கக்கூடிய அதனுடைய அமைப்பு பார்த்தோம்னா ஒரு மாங்காய் வடிவத்தில் இருக்கு அப்படின்றது விஞ்ஞானம் சொல்றாங்க. அதனால அந்த துரிய நிலையை வந்து மாங்காய் மாம்பழம் என்று ஓமானப்படுத்தி சொல்லுவாங்க. அதே தான் ராமாயணத்துல கூட மாம்பழம் சாப்பிட்டு ராமன் பிறந்தான், 4 குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்ற கருத்து சொல்லப்படும். அப்போ உச்சியிலே மனதை வைத்து தவம் இயற்றினால் அது, அதாவது ராமாயணத்தில் சொல்லக்கூடிய கருத்து, உச்சியிலே மனம் வைத்து உயிர் சக்தியை கழிகின்ற போது தெய்வ அம்சம் பொருந்திய குழந்தைகள் பிறக்கும் அப்படின்றது தான் மாம்பழம் சாப்பிட்டு 4 குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து. மற்றபடி மாம்பழம் சாப்பிட்டுலாம் குழந்தை பிறக்காது. தத்துவார்த்தம் அதுதான். அதே போல இங்க மாங்காய் பால் அப்படின்றது அந்த சுரப்பி பீனல் கிளாண்ட சுரக்கக்கூடிய ஒரு திரவம். அது எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்றாங்க இல்லையா, நாளமில்லா சுரப்பிகள். அதுல சுரக்கக்கூடிய சில ரசாயனங்கள் அதைத்தான் மாங்காய் பால் சொல்லுவாங்க. அப்ப மாங்காய் பால் உண்டு மலை மீது இருப்போருக்கு. மலை என்றது நமக்கு இந்த உடம்புக்கு மலை துரியம். அதையே தான் வந்து குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரஞ்சிருக்கும் இடம் அப்படின்னு இதுல சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. அப்ப காந்தத்தை உணரக்கூடிய இடம் வந்து குன்று அப்படின்றது நம்முடைய துரியம், மலை என்பது சுத்தவெளியுடைய நிலைன்னு வச்சு அப்படி ஓமானமாக சொல்லிக்கிறாங்க. அப்படி இருப்பவங்களுக்கு இந்த தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய், அந்த தேங்காய் பால் என்னன்றது மறந்து போச்சுங்கய்யா. நான் மறுபடியும் அடுத்த இதுல சொல்றேன். ஓகே, இது விளக்கமா இருந்தா நன்றியா. அடுத்தது வந்து 22/5 ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு கவிதை சொல்லி விளக்கு கொண்டு வந்தீங்க. வணங்கும் போது சில தெய்வங்கள்லாம் சொன்னீங்க, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, அப்புறம் மாரியம்மன், தண்டுமாறு, கருமாறு, கோணியம்மன். அது கேட்ட மாதிரி இருந்து மறந்து போயிடுச்சு. மறுபடியும் விளக்கு தரீங்களா? அது வந்து அம்மன் தத்துவம் என்பதே உயிர் தத்துவம் தான். அம்மன் சொல்லக்கூடிய உயிரை தான் குறிப்பிடுவாங்க. அதே போல சக்தி தத்துவம், ஆதி பராசக்தி அப்படின்றது வந்து இறை துகள், அதுதான் சக்தியாக குறிப்பிடுவாங்க. அப்போ சை சித்தாந்தம் கூட பார்த்தீங்கன்னா சிவம் என்பது இருப்பு, சக்தி என்பது இயக்கம். சிவமும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாரி தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருப்பும் இயக்கமும் கலந்த காந்தம், இந்த மூன்றும் சேர்ந்த சேர்க்கை தான் இந்த உலகம். சோ காந்தம் விளைவு, சேர்க்கை இருப்பு இயக்கம். அப்படி இந்த சக்தி தத்துவத்தை அம்மன் தத்துவத்தை சொல்லுவாங்க. சரி, இது பிரபஞ்சமாக ஆனது. சரி, இதை எப்படி அறிவது அப்படின்றதுக்கான வழிமுறைகளை சொல்ல வருகின்ற போது பக்தி மார்க்கத்துல தரப்பட்ட உருவங்கள் எல்லாமே ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டவை தான். அதனால எந்த விக்கிரமாக இருந்தாலும் அந்த உருவ அமைப்பிலேயே பல தத்துவங்கள் அடங்கியிருக்கும். அதெல்லாம் காலப்போக்கில் மறந்துட்டாங்க, அதை எடுத்து சொல்வதற்கு முடிவதில்லை. இப்போ இந்த அம்மன் தத்துவம் பார்க்கிற போது முதலில் வருவது மாரியம்மன். அதாவது மாரி அம்மா, மாற்றி பிறப்பதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிறப்பு தாய் தந்தை வழியாக, மறுபிறப்பு குரு வழியாக வந்த ஒரு உதவி, குரு உயிரின் சேர்க்கை அப்படிம்பார் மகர்ஷி. அப்ப அந்த ஞான பிறப்பு
ம். அதை மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை என்பார் அழகனி சித்தர். ஓகே. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் அதுதான் ம். மாறிய அம்மன். ஓகே. அப்ப மாறிய அம்மனாக வரணும்னு சொன்னான். அவருடைய வழிமுறை என்ன, எதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற கருத்தை அந்த சிலையை பார்க்கிற போது அம்மன் காலடியில 3 தலைகள் இருக்கும். ம். இந்த 3 அரக்கத்தலைகள் எதை குறிப்பிடுகின்றன அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களை குறிக்கின்றன. ஓகே. அப்போ இந்த 3 மலங்களை நீக்கினால் மாற்றி பிறக்க முடியும் அப்படின்ற தத்துவம். ஓகே. சரி, இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா மாரியம்மன் திருவிழான்னு வரப்போது பூசாட்டுதல் முதல் நிகழ்ச்சி. அப்போ மண்ணிலே ஒரு சின்ன குழி தோண்டி தண்ணி ஊற்றி தாமரைப்பூ வைப்பாங்க, பூசாட்டுதல். அப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னா மண்மயம் மூலாதாரம், அதுல வித்து சக்தி இருக்கு. அந்த வித்து சக்தியில தாமரை, அதாவது குண்டலினி சக்தி அதில் அடங்கி இருக்கு. அந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்பணும், பூ சாட்டுதல். அதுக்கு அடுத்த வாரம் கம்பம் சாட்டுதல். அதே குழியில ஒரு கம்பத்தை நட்டு அந்த கம்பத்துல 3 கிளைகள் இருக்கும், உள்ள அக்னி சட்டி வைப்பாங்க. அப்ப முக்கண் மையத்தில் இருக்கின்ற நெருப்பு, இப்படி மூலத்திற்கின்ற ஆற்றலை அக்னி கொண்டு வரணும் என்று காட்டுவது மாரியம்மன் தத்துவம். அப்படி வருகின்ற வழியில அப்போ சிம்பிளிஃபைடு குண்டல் யோகா கிடையாது. அதனால ஒவ்வொரு மையமாக தாண்டி வரணும் என்பதை அடுத்த அம்மன் தத்துவமாக தண்டு மாரி அம்மன். தண்டு என்றால் ஒரு நுனிக்கும் அடுத்த நுனிக்கும் இடைப்பட்ட தூரம். அப்போ முதுகு தண்டு, கீழ்நுனி மூலாதாரம், மேல்நுனி சகசிராதாரம், அப்படி ஒவ்வொரு மையமாக தாண்டி தாண்டி வர வேண்டும் என்பது தண்டு மாரியம்மன் தத்துவம். இப்போ அந்த அம்மன் வடிவம் பார்த்தீங்கன்னா காலடியில ஒரு அரக்கன் படுத்திருப்பான். இப்போ மாரியம்மன் கிட்ட 3 தலைகள் இருந்தது, இங்க ஒரு அரக்கனாக இருக்கிறது, மற்ற 2 தலை என்னாச்சு என்றால் இந்த ஆன்மீகத்திற்கு குண்டல் யோகத்திற்கு குரு மூலமாக விளக்கங்கள் பெற்று தீட்சை பெறுவது தானே முதல் படி, அக்னி தீட்சை. அப்ப விளக்கங்கள் பெறுகின்ற போது இந்த வாழ்க்கையில உள்ள மாயை விலகிவிடும். இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவை பின்பற்றுகின்ற போது புதிதாக பாவச் செயல்கள் எதுவும் இருக்காது, கண்மம் இருக்காது. ஆனாலும் ஆணவம் அழிந்து போகாது. அதனால் தண்டு மாரியம்மன் காலடியில ஒரு அரக்கன், ஆணவம் என்ற அரக்கன் படுத்திருக்கான். அடுத்த நிலை துரியத்திலேயே லயித்து போன நிலை, அது கருமாரி அம்மன். அதாவது கீழே மூலாதாரமே இல்லை, சகசிரதாரம் மட்டுமே, கருமாறிய நிலை. அப்போ உச்சியிலேயே மனம் நிலைத்து விட்டால் அது 8 அலை சுழல். அதில் நிலைத்து விட்டால் என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. அப்போ 7 அலைச்சொல் தானே போயிடும், விஸ்வரூப தரிசனம் அகக்காட்சி ஆயிடும். அப்போ இந்த பிரபஞ்சத்தோட உலகத்தோட இணைந்து நிற்கின்ற போது இந்த நரன் என்ற சிற்றலை நான் கடந்த போது கழுத்து கீழே உடம்பு எதுவுமே தெரியாது, எதுவுமே வேலை செய்யாது. இது ஜீவ சமாதி அடைந்த நிலை. அதனால உடம்பு இல்லாத போது ஆணவம் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இங்க தலை மட்டும்தான் இருக்கும் கருமாரி அம்மனுக்கு. சரி, இப்போ இந்த உலகத்தை உணர்ந்தாச்சு, இயற்கையே இந்த சக்தியை எல்லாமாக நடத்தி கொண்டிருக்கிறது எல்லாம் உணர்ந்தாச்சு. பிறகு மீண்டும் இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிறோம். ஒன்று, இந்த உணர்ந்த தத்துவத்தை, இயற்கை உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உடல் சார்ந்த வாழ்க்கையும் வாழ்ந்து முடிக்கணும். அப்ப மீண்டும் இந்த உடலுக்கு வருகின்ற போது பெற்ற அனுபவம் என்ன என்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிக அரசாக ஆண்டு கொண்டிருப்பது அறிவு. கோ நீ அம்மன். கோ என்றால் அரசு, ஆட்சி, அதிகாரம். நீயே சக்தியே இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு இந்த உலக அளவில் நின்று
கோணி அம்மனாக வருகின்ற போது, இப்போ கோணியம்மன் மறு உடம்பாக இருப்பாங்க. மீண்டும் ஒரு அரக்கன் கோணியம்மன் காலடியில இருப்பான். இப்போ கருமரில காணாம போய் மறுபடியும் எப்படி வந்தான் என்றால், உடல் இருக்கின்ற வரைக்கும் ஆணவம் போகாது. உடல் இருக்கின்ற வரைக்கும் ஆணவம் போகாது. இந்த உடல் கடந்த உணர்வு நிலையில ஆணவம் போகுமே தவிர, உடலுக்கு வந்து விட்டால் மீண்டும் ஆணவம் இங்கே தான் இருக்கும். அப்போ முனைப்பின்றி வாழ்க்கை இல்லை. முனைப்பு தானே பிரபஞ்சமே உருவாச்சு. அதனால தான் என்ற அந்த முனைப்பு போகாது. ஆனா அது என்ன செய்யணும் அப்படின்னா, எச்சரிக்கையோடு அடக்கி வைக்கணும். கொஞ்சம் கால் இடறினாலும் தலையில உட்காந்துரும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். ஞானம் பெற்றவர்கள் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா காப்பாத்திக்கிறது ரொம்ப கஷ்டமோ, அதே போல ஞானம் பெற்றவர்கள் தன்முனைப்புல சிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அப்படி இருக்கணும் அப்படின்ற காட்டுவது கோணியம்மன் தத்துவம். சரி, இதெல்லாம் இருக்கணும். சரி, யார் தீட்சை கொடுப்பாங்க அப்படின்னா, காமாட்சி அம்மன். அதாவது தொட்டு கொடுக்கக்கூடிய ஆக்னி தீட்சை. காமம் என்றால் தேவைகள், உணர்வுகள், மனம். இதை ஆளுமை செய்யக்கூடிய மையம். ஆக்ஞா என்றால் கமாண்டிங் சென்டர். அந்த கமாண்டிங் சென்டர் ஆக்னை புருமத்தியில. அப்போ காமாட்சி அம்மன் புலன்களை, ஆசைகளை, மனதை ஆளுமை செய்யக்கூடிய திறம். அந்த தீட்சை காமாட்சி அம்மன் தீட்சை, தொட்டு கொடுக்கக்கூடிய தீட்சை. அடுத்தது துரியம் கொடுக்கணும். துரியம் எப்படி கொடுப்பாங்க? எப்படி மீன்கள் தண்ணியில முட்டையிட்டா எப்படி அடகாக்குறது? அதனால் அதுக்கு இருக்கின்ற அறிவு என்ன செய்யுது? அந்த முட்டை இட்டவுடனேயே கண் பார்வை மூலமாகவே அவற்றை உடனே குஞ்சுகளாக பொறிக்க செய்துவிடும். அதே போல கண் வழியாக ஆற்றலை பாய்ச்சி சீடனுக்கு தீட்சை கொடுக்கக்கூடியது சர்ச்சை தீட்சையாக துரிய தீட்சை. இது மீனாட்சி அம்மன். அடுத்தது விசாலாட்சி அம்மன். இந்த பிரபஞ்ச அளவில நின்று ஒரு சீரனுடைய அறிவை இறைநிலைக்கு எடுத்து செல்வது ஞான தீட்சை, துரியாதீத தீட்சை. அதான் விசாலாட்சி அம்மன் விசாலமாக விரிந்து நின்ற நிலையில இந்த துரியத்திலிருந்து ஆற்றலை சுத்தவெளிக்கு எடுத்து செல்லுகின்ற தீட்சை முறை விசாலாட்சி அம்மன் தத்துவம். இப்படி 4 நிலைகளிலே மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற அவசியத்தை காட்டி 3 தீட்சை முறைகளை காட்டியதுதான் மொத்தம் 7 அம்மன் தத்துவம். ரொம்ப அருமையா வழக்க கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா திருப்பி கேட்ட மாதிரி இருந்தது. நன்றியா. இப்போ இன்னும் ஒரு கேள்வி. இப்போ இந்த மாசம் 5ஆம் தேதி 5/6/26 நீங்க கவி எண் 245 சிறந்த பண்பாடு தலைப்புல பேசுனீங்க. அதுல ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்க? நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிட்டீங்க. அது எப்படி பொருத்தமாகும்? அதாவது நான்சென்ஸ்ன்றது முட்டாள்னு அர்த்தம் இல்லை. நான் சென்ஸ், அதாவது அன்சென்சபிள், நான் சென்சபிள். அப்போ உணர முடியாததுன்னு அர்த்தம். இறைநிலை அப்படின்றது அடிப்படையில சிவம் என்பது உணர முடியாதது. இறைவனை 2பட்ட நிலை யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா இந்த சுத்த வெளி தத்துவம் என்பது சைவ சித்தாந்தம் பேசிடுது. இறைவனை கடவுள் அப்படி ஏகாந்தம் அப்படி பல பேர்கள்ல எல்லாம் குறிப்பிட்டுட்டாங்க. பிரம்மா பரமாத்மா எல்லாம் ஒன்னேதான் அப்படின்னு பொருள் கொண்டு விட்டோம். அப்படி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்த ஒரு சிறப்பு இருக்குது, தனித்த ஒரு கருத்து இருக்குது. நீங்க சிவம் என்றாலும் ஈஸ்வர் என்றாலும் ஒரே நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆதி சிவம் என்பது மூலமான சுத்த வெளி. ஈஸ்வர் என்றால் எழுச்சி பெற்ற நிலை. சுத்த வெளியிலிருந்து இறைத்துகள் தோன்றுவதற்கான எழுச்சி இருக்கு இல்லையா? அந்த எழுச்சிக்கு தான் ஈஸ்வர்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி தான் ஈஸ்ட் என்ற சொல் வந்தது. கிழக்கில சூரியன் உதிக்கின்ற திசை.
அதைத்தான் ஈஸ்வரன் உயிர்த்தெழுந்தனால ஈஸ்டர் அப்படிம்பாங்க. ஸோ ஈஸ்வர் என்ற சொல் இந்த ஆங்கில வார்த்தைக்கு மூல சொல். அதனால சிவம் என்பதே எழுச்சி பெற்ற நிலை வருகின்ற போது ஈஸ்வர். இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் இருக்கு. அப்ப பரமாத்மா என்பது எந்த இடத்துல வருது அப்படின்னா, ஆத்மா என்பது எங்கே உருவாகிறதோ அங்கே தான் உணர்வு பிறக்கிறது. சென்சிங் ஃபேக்கல்டி என்பதுதான் ஆன்மா என்ற சொல்லுக்கு அர்த்தம். அப்ப சென்சிங் பண்ணும்போது எங்கே உணர்கின்ற திறம் வந்தது என்றால் பஞ்சபூதங்கள் இல்லை. ஜீவன் தோன்றிய போதுதான் உணர்வு பிறந்தது. அதாவது உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது. பஞ்சபூதம் உணர்வு இருக்கு, ஆனா அது ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அது வெளிப்படுத்த முடியாது, உணர முடியாது. இப்போ சூரியன் நான் உதிக்கிறேன் சூடா இருக்கிறேன்னு சூரியனுக்கு தெரியுமா? தெரியாது. அது போல அந்த தன்மாற்றம் இருக்கும், ஆனா அது வெளிப்படுத்துதல் எனக்கு இது உணரப்படுகிறது அப்படின்னு எப்படி தொட்டாசி நீங்கி தாவரங்களிலே தொடு உணர்ச்சி இருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது இல்லையா? எல்லா தாவரங்களுக்கும் தொடு உணர்ச்சி உண்டு, ஆனா தொட்டாசி நீங்கி அது நமக்கு லேபரட்டரிக்கு போகாமையே எல்லோருடைய கண்களுக்கு படக்கூடிய வகையில இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். அப்போ தொடு உணர்வு என்பது முதல் வெளிப்பாடாக வருது. அப்ப இதற்கு காரணம் என்ன என்றால் ஜீவாந்தத்தின் தன்மாற்றமும் செலவும். Conversion and consumption of biomatism is perception. ஜீவாந்தத்தின் செலவும் தன்மாற்றமும் தான் உணர்வுகள். இந்த ரெண்டு நடக்கலன்னு சொன்னா உணர்வு இருக்காது. அதுபடி இங்கே ஜீவாந்த சக்தி முதல்ல பிறந்த போது ஜீவாந்த களம், அதற்கென்று ஒரு மையம் கிடையாது. அதனால் பரமாத்மா என்று சொல்வார்கள். அப்ப பரமாத்மா என்பது அறியும், ஆனால் அது அறிந்தேன் என்று சாட்சி சொல்ல முடியாது. இதை என்ன சொல்றாங்க, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. தெரியும், ஆனா தெரிந்தேன்னு சொல்ல முடியாது. அப்ப அது தெரிந்ததை நாம் தெரிந்து கொள்வது எப்படி என்றால் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புலன் கடந்த அறிவால் அதை உணரலாம். அப்ப அந்த ஃப்ரீக்குவன்சி எவ்வளவு அப்படின்னா, ஜீவாந்தம் எங்க உற்பத்தி ஆகுது? 8 to 40 வரைக்கும். அதுல 8 to 13 எந்த ஜீவனும் கிடையாது. 14 தான் ஜீவன் பிறக்கிறது. அப்ப அனுபவ பதிவு என்பது கருமையம் உருவான பிறகுதான். அப்படி முதல் உருவான கருமையம் நுண்ணுயிர். அப்ப அந்த நுண்ணுயிர் பெற்ற அனுபவம், அந்த உரசல் சுகம் என்பது அவருடைய கருமையத்துல பதிவாகி தொடர்ந்து வந்த பயணத்துல நம்ம கிட்ட எல்லா ஸ்டாக்கும் இருக்கும். அப்போ உடல் என்ற எல்லைக்குள் மையம் கொண்டிருப்பது ஜீவ ஆத்மா, உடல் என்று மையம் என்று இருப்பது பரமாத்மா. இப்ப பரமாத்மாவுக்கும் அதற்கு முன் இருக்கின்ற சிவத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், சிவத்துக்கு தான் என்பது தெரியாது. தன்னை வைத்துதான் வியாபாரம் நடக்குது என்பது சிவனுக்கு தெரியாது. பரமாத்மாவுக்கு தெரியும், ஆனா எங்க போய் சாட்சி சொல்ல முடியும்? அந்த அந்த ரெக்கார்டு சொல்ல முடியாது. உணர்வு இருக்கும், ஆனா பதியாது. எப்படி நம்ம பயணிக்கிற போது எத்தனையோ பேர் பாக்குறோம், ஏதாவது மனசுக்குள்ள பதியுதானே? பதியாது. அது போலதான் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் தான் பரமாத்மா நிலை. அந்த உணர்வு போற போது நாம் அறிந்து கொள்ளலாம், அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாது. அதுதான் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புலன் கடந்த அறிவுன்னு அர்த்தம். அப்ப இந்த அறிவு என்பது சென்ஸ், புலன்கள் மூலமா அறியக்கூடிய அறிவு வருகின்ற போது எல்லாத்துக்குமே அளவு முறை உண்டு. இப்போ ஒரு காது எடுத்துட்டீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தாலும் கேட்காது, 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு மேல போனாலும் கேட்காது. இப்போ நம்முடைய அலைவரிசைகள் எல்லாம் 1.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாக்குறதுன்னு ரேடியோல சொல்லுவாங்க. மெகா ஹெர்ட்ஸ் என்ன? நமக்கு 20 கிலோ ஹெர்ட்ஸ் தான் கணக்கு. மெகா ஹெர்ட்ஸ் என்ன?
1000 மடங்கு 1000 ஹெர்ட்ஸு, அதுல வந்த மெகா ஹெர்ட்ஸு, அதுல 193 மெகா ஹெர்ட்ஸ்னா எவ்வளோ ஆச்சுங்க? அப்ப அவ்வளவு பெரிய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. அதே போல இந்த பூமி சுத்துனா எவ்வளவு சத்தம் வரும்? அதையும் நம்மால கேட்க முடியாது. ஆனா புலன் கடந்து போனால் இந்த பூமியுடைய சத்தம் எவ்வளவுன்னு கேட்கலாம். ஓகே ஓகே ஓகே. வெரி குட் வெரி குட். அதுதான் புலன் கடந்த அறிவு. சரிங்க, ரொம்ப அருமையாக விளக்க கொடுத்தீங்க, ரொம்ப திருப்தியாக கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 1/2 hour விளக்க கொடுத்தீங்க. நானும் 1.5 மாதம் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சேன். எனக்கு சனிக்கிழமைக்கு வர முடியாதனால தொகுத்து உங்க கேள்வி கேட்டேன். இந்த விளக்க கொடுத்தீங்க. கேள்வி கேட்டவன் பேர் ராஜாராமன், சென்னை. வாழ்க. நன்றி நன்றி. தெரியுங்க, உங்க குரல் கேட்டாலே ராஜாராமன் தெரியும். சரியா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நான் கிருபாநிதி பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு இது சந்தேகம் இல்ல, எனக்கு இது ஒரு 3 வாரமாவே தோணுச்சுயா. இப்ப வந்து தவம் வந்து ஒவ்வொரு மன்றத்திலையும் ஒரு மாதிரியா எடுக்கிறாங்க, ஒவ்வொரு ஜூம்லயும் ஒரு மாதிரியா எடுக்கு. நம்மள யாராவது தவம் எடுக்க சொன்னா அப்பதான் நமக்கு தோணுது எப்படி எடுக்குதுன்னு தெரியலையே. இப்ப எங்க மன்றத்துல வேற மாதிரி எப்படின்னு கேட்டா, மாணிக்க வாசகர் ஐயா தான் மகரிஷி குரல்ல போட்டு விட்டுட்டு யாரையும் எடுக்க சொல்ல மாட்டாரு. ஆனா சில சமயம் சந்திரனோட உள்ள போய் இருக்கங்கிறாங்க, சூரியனோட இருக்கங்கிறாங்க, அந்த நட்சத்திரம் நம்மள சூழ்ந்து இருக்குங்கிறாங்க, வீட்டை சுத்தி குவிஞ்சு இருக்கு. இந்த எக்ஸ்பிளைன்ஸ்லயே போகுது. இது உண்மையா தவம் எடுக்கிற முறை? மகரிஷி எதையுமே ஒரு வார்த்தை கூட யூடியூப்லயோ இல்ல அவர் குரல்லையோ சொல்லல. அப்படின்னா இது எப்படியா? அத நீ அதாவது சொல்லுங்க. இதுக்கு ஆரம்பத்திலிருந்து உள்ள முறை என்ன அப்படின்னா, மகரிஷி பயன்படுத்திய எந்த சொல்லையும் மாற்றக்கூடாது என்பது ஒரு எழுதப்படாத விதி. சரிங்களா? அதனை இப்போ நான் சமீப காலங்களில் நான் தவம் பெரும்பாலும் நடத்துறது இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் மறந்துச்சு. ரொம்ப வருஷமாச்சு, 20 வருஷம் மேலாச்சு நான் தவம் நடத்தி. அதெல்லாம் யாரும் நடத்த சொன்னாலும் இல்லை நீங்கள் நடத்துறீங்க, எனக்கு வார்த்தைகளை மறந்து போச்சு, கருத்து இருந்தாலும் வார்த்தை மாறி வரக்கூடாதுன்றக்காக நான் தவம் நடத்துறது இல்லை. அப்படி இல்லைன்னா புத்தகத்துல என்ன இருக்கோ அதை பார்த்து தவம் நடத்திக்கலாம். நாம எக்ஸ்ட்ரா வர்ணனைகள் என்பது எப்ப தேவைன்னா, தீட்சை கொடுக்கிற போது அவங்களுக்கு புரியாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். அதே போல சிறப்பு தவம் வருகின்ற போது தவத்துக்கு முன்னாடியே இந்த வர்ணனையில சொல்லிடணும். இப்படி எல்லாம் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும், இதைத்தான் நம்ம செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி தவத்திற்கான முன்னுரையாக முதலே கொடுத்துடலாம். தவம் தொடங்கினால் ஒரு சொல் கூட மாறக்கூடாது. ரொம்ப டவுட்டா இருக்கு. இல்லைன்னா இப்படித்தான் ஆகும். ஆளுக்கு ஒவ்வொன்று கூட்டுவாங்க, குறைப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி போய் நின்றுடும். இல்லையா? அப்ப மூலாதாரத்தை நினைக்கல 4 தாமரை நினைங்க, இது 6 நினைங்க, 10 நினைங்க, 16 நினைங்க. துரியத்துல தவத்திலே சொல்லும் போது நமக்கு அது தவம் பண்றது மாதிரியே இல்ல. என்னமோ அந்த கலரு. அதுக்காகத்தான் சொல்றேன். அதாவது இந்த எம்ஆர்சின்னு வச்சிருக்காங்க பாருங்க. இது நடத்தக்கூடியவங்களுக்கு முதல்ல பாடம் நடத்தணும். இதை சொன்னா என்ன மாதிரி தூக்கிடுவாங்க. ஆனா உள்ள நிலை அது அவங்களுக்கே பெரிய தெளிவெல்லாம் கிடையாது. அடுத்தவங்க உள்ளே வர்றது கிடையாது. ஏன்னா இவங்க தான் அத்தாரிட்டி மாதிரி, இவங்களை தவிர யாருக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி, நாங்கள் நடத்துறது தான் எம்ஆர்சின்ற மாதிரி. அப்ப என்ன ஆகுது? அரைகுறைகளே பாடம் நடத்தும் போது அதே அரைகுறையா தான் இருக்கும். எம்ஆர்சி சிலபஸே மாத்தணுங்க. ஒவ்வொரு பேராசிரியர் ஆசிரியரும் பல வருஷம் அனுபவப்பட்டவங்க. மறுபடியும் நீங்க என்ன மாதிரி ஏதாவது ஆசிரியரை பத்தி சினிமா தவிர்த்து பாடம் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்காதுல்ல. ஸோ அவங்களை அடுத்த நிலைக்கு எப்படி உயர்த்துவது? இத்தனை வருஷம் இருக்கிறாங்க, பேராசிரியர் துணை பேராசிரியர் இருக்கிறாங்க, இவர்களை எப்படி உயர்த்துவது? அதுக்கு தானே எம்ஆர்சி. ஸோ இப்படி நோக்கமே மாறி போன நிலையம். அதனால இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏதோ போறாங்க, பிக்னிக் போன மாதிரி 2 நாள் போயிட்டு அங்கே மங்கி ஃபால்ஸ் அங்கே சுற்றி அடிச்சுட்டு, சில பேர் சொல்றாங்க நாங்கள் ஒரு குரூப்பாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோங்க ஐயா,
மற்றபடி அங்க ஒன்னே தான் பேசுவாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் நாங்க எதை கேட்டோமோ அதே தான் கேட்டுட்டு இருக்கிறோன்றாங்க. இதுக்கு எதுக்குங்க பயிற்சி? அப்ப நோக்கமே மாறி போச்சு பாருங்க. மகரிஷி எந்த நோக்கத்தோடு இதெல்லாம் உருவாக்கினாங்களோ, மகரிஷியே பேரசலுக்கென்று பயிற்சின்னு நடத்தினாங்க. ஸோ மகரிஷி நடத்தக்கூடிய பயிற்சி அப்படிங்கும்போது அப்ப எந்த அளவுக்கு மகரிஷி வந்து நமக்கு உயர்த்த நினைக்கிறாங்க, அதே உயர்த்தல் அப்படின்றது வந்து அங்க இருக்கணும் இல்ல. இதெல்லாம் எங்க போய் சொல்றதுமா? யாரும் சொல்லாதீங்க. அப்புறம் பழனிசாமி சொந்த அலுவல் காரணமாக விலகி கொண்டாருன்னு செய்தி போட்டுருவாங்க. மகரிஷி என்ன எழுதியிருக்காரு அந்த புக்ல இருக்கிறபடி எழுதி தவத்தை நடத்துறதுதான் மேலும். ஆமா, ஒன்னா தெரிந்தா தெளிவா இருக்கு, என்னால் நடத்த முடியும்னு சொல்லி இப்ப அம்மா நடத்தினாங்க, அருமையா நடத்தினாங்க. ஒரு வார்த்தை கூட எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் சொல்ல நடத்த முடியலே தவிர அந்த வார்த்தை நினைவு இருக்கு. ஒரு வார்த்தை கூட பெறாம நடத்தி வந்தாங்க பஞ்சமனவர் தவம். அது மாதிரி கான்ஃபிடென்ட்டா நடத்த முடியுமென்னா நடத்தலாம், இல்ல கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னா புத்தகத்தை கையில வச்சு நடத்தலாம். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. தப்பு கிடையாது. ஏன்னா தவம் நடத்துறவங்க தவம் செய்யணும்ன்றது இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரணும். ஏன்னா இது ஏன்னு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம தவத்தில் உட்கார போது ஒரே ரிதம் இருக்கணும். இப்ப விவேகானந்தர் என்ன சொல்லுவாருன்னா, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட உடையில் குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து பழகணும் பார். குறிப்பிட்ட இடம் சரி, நேரம் சரி, உடை கூட சொல்லுவார். அப்ப என்ன ஆகுது, இந்த உடம்புக்கு அது பழக்கமாயிடும், பிறகு உயிருக்கு பழக்கமாகும், பிறகு மனசுக்கு பழக்கமாகும். அப்படி உடம்பு உயிர் மனசு பழகுன்ற போது அந்த ஏற்படக்கூடிய ஒரு நுண்மை நிலை, அதுல நீங்க ஒரு வார்த்தை மாத்தினாலும் கண்டுபிடிச்சிடும். ஐய் வார்த்தை மாறுதே அப்படின்னு சொல்லும். இப்ப என்னாச்சுங்க, மனசு வந்துருச்சு. அப்போ நுனி போகக்கூடிய தவம் செய்யறவங்கள ஒரு கூடுதல் வார்த்தையோ தவறான வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா அவங்களுடைய மனசு வந்து இது ரெகக்னைஸ் பண்ணிடும். அதனால ஒரு வார்த்தை கூட மாறக்கூடாது. அப்ப அவங்க மனசு என்ன, இதுதான் வரும் என்று தெளிவா தெரியும். அந்த கக்னைஸ் பண்ணக்கூடிய வேலையை மனம் செய்யாது. அதுதான் மன அடக்கத்துக்கு வழி. சரிங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு மகசூல் தத்துவத்துக்குள்ள ஆழ்ந்தா அந்த உள்ள போய் பழகினா தான் இதெல்லாம் புரியும். அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த அந்த அவருடைய சாங்டிட்டி, அவருடைய புனிதத்துவத்தை மதிச்சு பின்பற்றக்கூடிய பக்குவம் வரும். அந்த பக்குவம் தான் நமக்குள்ள மாற்றத்தை கொடுக்கும். சும்மா எனக்கு சூப்பரான தவம் நடத்தினேன், உடனே நம்ம ஆளுங்க இருக்காங்களே, ஐயா சுவாமியே நடத்துற மாதிரி நடத்துனீங்க, உங்களையே அப்படியே என்ன கடவுளை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு உடனே ஆரம்பிச்சிருவாங்க ஆளுக்கு. அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே நம்ம கிட்ட ஈகோ நிறைய தான் இருக்குது, இதுல சொல்லி தூக்கி விட வேண்டாம். இல்லைங்களா? இது எல்லாம் தான் புரிந்து கொள்ளணும். இல்ல பொதுவா இது என்ன சொல்லலாம்னா, நம்ம அப்படி இப்படி சொல்ல வேணாம், தவம் மகரிஷி என்ன சொன்னாரோ அப்படிதான் நடத்தணும் அப்படிங்கறத ஒரு கட்டளையா சொல்லலாம். ஆமா, அதத்தான் அந்த புக்லயும் போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, சிறப்பியா. உண்மையிலே நீங்க 3 வாரமாவே நினைச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி தவம், நமக்கு தவம் மாதிரியே இல்ல. வேற இந்த இடத்துக்கு போனா இந்த பாட்டு, இந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஆகி போச்சுப்பா. நன்றி. ஏன்னா மனசுதான் நம்ம தவம் செய்யுது. கண்டிப்பா. மனதோட அடிப்படை இயல்பை என்ன, கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன். அப்போ ஒரு வார்த்தை மாறுதுன்னு உடனே அங்க கேட்ச் பண்ணும், இந்த வார்த்தை மாறுத, இப்ப எந்த வார்த்தை சரின்னு ஆராய்ச்சிக்கு போயிடும். அப்புறம் எப்படி தவம் வரும்? மகரிஷி எல்லாம் சும்மா சொல்லலைங்க. தான் சொன்ன வார்த்தை யாரும் மாற்ற வேண்டான்ற ஆணவத்துக்காக சொல்லல. இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கின்ற உட்பொருள். இதெல்லாம் நீங்க நுணுகி ஆராய்ந்து பார்த்தாதான் மகர்ஷியுடைய கருத்துக்கள் நம்ம அளவுல இறங்கி நம்ம எப்படி அணுவா கை தூக்க முடியுமோ அப்படி இப்ப கொடுத்த பயிற்சிகள் தான் மனவளக்கலை பயிற்சிகள். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். ரொம்ப 2 வாரமாவே நினைச்சிட்டு இருந்தேன். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. நன்றிம்மா, வாழ்க்கை.
ஐயா வாழ்க சாந்தி வளமுடன். சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப வந்து தண்டுவட சுத்தியும் நாடி சுத்தியும் தவத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு தான் அப்புறம் வந்து நம்ம வந்து ஆகினை சாந்தி கொடுக்குறோம். அது இந்த முறை தான் கரெக்டா? இல்லனா ஆகினை சாந்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்டுவட சுத்தி நாடி சுத்தி செய்யறது முறை அதாவது correct? துரியத்திற்கு முன்பு தான் தண்டோட சுத்தி. ஓ துரியத்துக்கு முன்புதான். முன்புதான். ஏன்னா தண்டோட சுத்தி செய்யும் போது மூலாதாரத்திற்கும் துரியம் வழியாக ஆக்னிக்கும் வருவோம் இல்லையா? ஆமா. அப்ப என்ன ஆகுது, துரியம் தொட்டு வரணும்னு சொன்னா துரிதை எடுத்துக்கணும் இல்ல, எடுத்திருக்கணும். அதான் அதுதான் என்னோட சந்தேகமா இருக்கு. அதனால நீங்க ஆக்னதி கொடுக்கும் போதும் சரி, சாந்தி இறக்கும் போதும் சரி, பிடரிக்கன் வழியா வந்த பிறகு 2 விரல தொட்டு அப்படி ஒரு வட்டம் கொண்டு வந்து நெத்தில நிறுத்துறோம் இல்லையா? அதே போல சாந்தி இறக்கும் போதும் புருவத்துல தொட்டு 2 விரல அப்புறம் நினைச்சு பின்னாடி கொண்டு வந்து கீழே இருக்கிறோம். துரியம் தொடர்றது இல்லை. அப்ப தண்டல் சுத்தி என்பது துரியத்தை தொட்டு ஆக்னைக்கு வரும். அதனால தீட்சை கொடுக்கிற போது முதல்ல ஆக்னை, பிறகு சாந்தி, பிறகு தண்டல் சுத்தி கொடுத்துட்டு துரிய தீட்சை. கொடுக்க போறோம். ஆமா, உடனே கொடுக்க போறோம். அதனால தண்டல் சுத்தியை கொடுத்துட்டு துரிய தீட்சை கொடுக்கிறோம். சரியா? அப்ப வந்து நாடி சுத்தி செய்யும் போது மூலாதாரத்திலேந்து வந்து முதுகு தண்டின் வழியா இப்படி மேல வந்து துரியதை டச் பண்ணி தான் இங்க வருது. அப்படித்தானே முறையா சொல்லி நாடி சுத்தி வந்து இது இல்லவா, மூக்குல கை வச்சதுன்னா? ஆமா, அது நாடி சுத்தி, இது தண்டல் சுத்தி. இது அதான் நாடி சுத்தி தான் கேக்குறேன். சொல்லுங்க. நாடி சுத்தினா மூலாதாரத்துல இருந்து வந்து முதுகுத்தண்டின் வழியாக வந்து பின்னாடி நாடி சுத்திக்கு எதுவுமே தேவையில்லம்மா. ஒரு மூக்க அடைச்சிட்டு இன்னொரு மூக்கு வழியாக காற்று வெளியே விடுறோம். அதே வழியா காற்று உள்ள எடுத்துட்டு அடுத்த மூக்கு வழியா வெளியே விடுறோம். அது அந்த மாதிரி இந்த கட்டை விரலும் நடுவரலும் பயன்படுத்துறோம். அப்படிதான் சரி. ஆமா, இதுல வந்து மையங்கள் தொடர்பு இல்லம்மா, வெறும் மூச்சு மட்டும்தான். மூச்சு மட்டும் தான் கவனிக்க போறோம். அப்ப தண்டுவடை சுட்டி சொல்லும் போது இப்படிதான் வந்து வரணும் அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்தோம். ஆமா, மூலத்துல இருந்து நேரா தொட்டு துரியம்படியாக ஆக்னை, அதே ரூட்ல கீழே இறக்குறோம். அது 10 முறை கிளியரன்ஸ் சொல்லுவோம். அது இப்ப வந்து தண்டுவடை சுத்தி. சரியா? இப்ப வந்து நல்லா நம்ம தவம் செஞ்சு ஓரளவு பயிற்சி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நாம வந்து தண்டுவடை சுத்தி சொல்லும் போது நம்ம வந்து மூலாதாரத்துல இருந்தே நினைச்சு மனசுக்குள்ளேயே நினைச்சு ஆகினை மட்டும் வந்தா போதும். ஒரு மேல வந்து வரணும்னு அவசியம் இல்லையா? இல்ல, 10 முறை செய்யணும். அதான் 10 முறை தான். இப்படி மேல வந்து முதுகுத்தண்டின் வழியாக வந்து முதுகுத்தண்டு வழியா தான் கீழ இருந்து மேல முதுகுத்தண்டு வழியாக துரியம் வந்து ஆக்னை, ஆக்னை அப்படியே முதுகுத்தண்டு வழியா தவம் எடுத்து பழகினாலும் அப்படிதான் வரணுமான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. சரி சரியா. கிளியரன்ஸ் வந்து இதே ரூட் தான்மா. சரியா. ஏன்னா சில பேர் வந்து முன்பக்கமாவே மூலாதாரத்துல இருந்தே முன்பக்கமாவே நினைச்சு ஆகினை வந்து திரும்ப கீழே போயிடலாம் அப்படிம்பாங்க. அந்த டவுட் தான் கேட்கும். இப்படி பண்ணணுமா இல்ல முதுகுதுக்கு தண்டின் வழியாக தான் வரணுமாங்கிற டவுட் தான் கேட்கிறேன். முன்பக்கம் வரக்கூடாதுமா. ஏன்னா முன்பக்கத்தை விட பின்பக்கம் தான் க்ளோசர். ஓகே. இந்த நாடிகள் எல்லாமே தண்டுவடத்துக்கு ஒட்டி தான் இருக்கு. சரி. நீங்க முன்பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் தொப்பை இருந்து வச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் போகும். சரி. சரியில்லை. நம்ம முதுகு அப்படின்றது பாத்தீங்கன்னா தோலோடு ஒட்டி அந்த முதுகு தண்டு வந்துருது. அந்த தண்டை அதே சென்டருக்கு ஒட்டி தான் உயிர் மையங்கள் அமைஞ்சிருக்குது. சரி. இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்கிறாங்கம்மா? அதாவது மாத்தி சொல்லும்போது வந்து நாம சொல்லி கொடுக்கும்போது கரெக்டா சொல்லணும் அப்படிங்கறதுதான். அதாவதுமா, நாங்க எல்லாம் பயிற்சி எடுத்த போது யார் பொறுப்பாசிரியர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் துணை பேராசிரியர் பண்ணுவாங்க. சரியா. பொறுப்பாசிரியர் இல்லாதவங்களுக்கு அடுத்த நிலை தரவே மாட்டாங்க. சரி. இந்த மார்க் சிஸ்டம் வந்தது பாருங்க, இதுல வந்த குளறுபடிகள் தான். நிறைய டைல்யூட் ஆகுது, மன்றத்துக்கே வர்றது இல்ல, பொய்யான தகவல் கொடுக்க வேண்டியது, நானும் பேராசிரியர் துணை பேர சொல்லிக்க வேண்டியது. இல்ல என்ன பட்டமா இது? இப்ப நாம கரெக்டா செஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சந்தேகம்லாம் வந்திருக்கு. அத நம்மை முன்னேற்றுவதற்கு தான் தவம் தத்துவமே தவிர அடுத்தவங்களுக்காக இல்லம்மா. சரி. இல்ல எந்த பேராசிரியர் இருந்தா என்ன பெருமை இதுல சொல்லுங்க. ஆமா, சரியா.
முதல்ல ஆன்மீகத்துக்கு அடிப்படையே ஆணவத்தை அடிக்க வைக்கணும். ஓ இதுல சரி என்ன சரி பட்டம் பதவி சொல்லுங்க. ம் ம். சரியா நிறைய கெட்டு போச்சுமா. ஏன் நான் அங்க வந்து மன்றங்களை போயிட்டு இருந்த போது ஒரு காலகட்டம் வேற. ம் பிறகு மகர்ஷிக்கு பிறகு வர்ற போது, ஐயா நீங்க என்ன பதவியில இருக்கிறீங்க, என்னவா இருக்கிறீங்க, ஆரியர்ல இருக்கிறீங்களா, மன்றத்துல ம் என்னவா இருக்கிறீங்க, எதுக்குங்க ம் இதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை ம் இதெல்லாம் சொன்னாதான் மக்கள் வருவாங்க. ஆ, ஒன்றும் சொல்ல சரி வேண்டாங்கய்யா, பேராசிரியர் ம் பழனிசாமி மட்டும் சொல்லுங்க, வர்றவங்க ஆ, வரட்டும். சரி சரியா பட்டம் பதவிக்குள்ள வர்றவங்கள எனக்கு வேண்டாம். சரி எனக்கு ஒரு அறிமுகம் வேண்டியதில்லை, வெறும் பேராசிரியர் பழனிசாமி சொன்னா போதும். சரியா சரியா மிக்க நன்றி ஐயா, So நன்றி. இதெல்லாம் வாழ்க வளம். மாறி போன சொல்லுங்க. காரணம் இதுதான்மா. சரியா வெளி சரி. உலகத்துக்கு தான் பதவின்னா கௌரவம் செல்வாக்கு எல்லாம். ம் ம் ஆன்மீகத்தில் எதுக்குமா பதவி கௌரவம் எல்லாம்? சரியா அஹ்? சரி இதுவே தன்னை தொலைக்கின்ற நிலை. ம் நான் அப்படின்றதே அத்து போகணும். சரி அதுதான் ஆன்மீகம். இங்க சரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பதவி செல்வாக்கு அப்படின்றது பார்த்தோம்னா அது என்ன ஆன்மீகம்? அது ம் ரொம்ப தரம் குறைஞ்சு போச்சுங்க. சரியா சாமிஜி இருந்த வரைக்கும், நாங்கெல்லாம் பயிற்சியில வந்த வரைக்கும் இருந்த ஒரு அந்த புனிதத்துவம் வந்து இப்ப இல்லை. ஆ அது வராது. அதாவதுமா ஒவ்வொரு ஆசிரியரும் சரி, ஆ பயிற்சி எடுத்த நாள் இருந்து முடிந்த வரைக்கும் நம்ம மன்றத்துக்கு போகணுமா. ஓ சரியா அதுவும் நம்ம பக்கத்துலன்னு இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர் இருந்தா கூட போகணும். ம் சரி தினசரி அந்த நேரத்துக்கு மன்றத்துக்கு போறது, கொஞ்சம் ம் சத்சங்கம் கேட்புகிறது. ஓ சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அத்தனை ம் வேலையை விட்டுறணும். நான் செத்து சரி போயிட்டு நினைச்சுக்கொண்டணும் வீட்டுல. ஆ செத்து போயிட்டு யார் கவனிப்பாங்க? ஆமாயா ஆ தினமும் அப்படித்தான். 6 மணிக்கு செத்து போயிடுவேன், 8 மணிக்கு பொழைச்சு வருவேன். சரியா சரியா ஸோ கஸ்ட் வந்துட்டாங்க, அது வந்துட்டாங்க, வீட்டுல வேலை ஆ எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தூக்கி வேண்டாம் வேண்டாம், செத்து போனா என்ன, யாருக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆ அது மாதிரி தான் தவம் செய்வது. சரியா இந்த நேரமாச்சுன்னா எனக்கு எல்லா கடமையும் நான் செத்து போயிட்டு வச்சுக்கோங்க, யார் செய்வாங்க? யாரும் ம் செய்வாங்க. எது நிக்க கண்டிப்பா போறது இல்லை. யாரோ ஒருத்தர் செய்ய போறாங்க. சரியா அது மாதிரி 6 to 8 வச்சுக்கிட்டா தான் ஓ ஆன்மீகத்தை நம்ம முன்னேற முடியுமே தவிர, ஓ சும்மா அப்படியே வந்து இன்னைக்கு தாவத்துக்கு வர முடியலைங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க, குழந்தைகள் வந்து வேலை இருந்து சமையல் வேலையை போச்சுங்க, வர முடியலைங்க, ம் இதெல்லாம் இந்த சால்ஜாப்பெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு ஒத்து வராதுங்க. சரியா ஸோ உண்மையான மாற்றம் நமக்கு வேணும். நம்ம வந்து சாமிஜி என்ன சொன்னாங்களோ ஆ அதுவே நம்ம அனுபவத்தை உணரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ம் நாம் நம்முடைய நேரத்தை ஒரு 2 மணி நேரத்தை வந்து ஒதுக்கிடணும். சரியா சரி அதே போல காலை 1 மணி நேரம், ம் என்று எப்போ வந்திருக்கிற நேரத்தை விட ஒரு 1 மணி நேரம் முன்னாடி ஆ காயல்பம், உடற்பயிற்சி, எந்திரிக்க நேரத்தை பொறுத்து தவம் முன்னையா பெண்ணையா வச்சுக்கலாம். சரியா சரி 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம்னா முதல்ல தவம், ஓ 6 மணிக்கு எழுந்திரிச்சா முதல்ல ம் எக்ஸசைஸ். சரியா ஓகேயா ஓகேயா ஏன்னா அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுட்டோம் வச்சுக்கோமா, ஆ உங்களுக்கு டயர்ட்னஸ் நேரம் இல்லைன்றதெல்லாம் கிடையாதுங்க. ஓ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறேன். ஓ இந்த ஞான களஞ்சியம் கவிகளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ காலை 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். ஓ என்ன டயர்ட்னஸ்ங்க. ஓ நான் ஆஃபீஸ் போயிட்டுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா காலை வந்த மாதிரியே சாயந்தரம் போறேன்பாங்க. ஓ ஸோ டயர்ட்னஸ் என்ற வார்த்தையெல்லாம் சும்மா. சரியா அந்த காலை 1 மணி நேரம் மனம் ஒன்றி மகரிஷியோட சரணாகதி அடைந்து நம்ம அந்த பயிற்சியை செய்துட்டோம்னு சொன்னா, அன்றைக்கு என்ன எனர்ஜி நமக்கு தேவையோ அதெல்லாம் குறையாம இருக்கும். இதெல்லாம் அனுபவிக்கிறது தான் மனவள கலைகளுடைய வேல்யூ தெரியும். ஓகேயா இதெல்லாம் அனுபவிக்காத போது ஏதோ தானே நான் மூத்த பேராசிரியர், நான் அந்த ஆளு இந்த ஆளுன்னு டைரக்டர் அதுன்னு சொல்லிக்கிட்டு ஓ என்ன பதவி தேவைன்னு சேர்த்து போயிட்டா எல்லாம் போச்சுமா. ஓ என்ன சொல்ல போறாங்க? சேர்த்து போனதுக்கு போனோன்னு தான் சொல்ல போறாங்க. ஆமாய்யா ஸோ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாக்கா இங்க ஒண்ணுமே இல்லை. ம் இல்லை என்ன பணம் பதவி செல்வாக்கு இருக்குங்க. சரி முதல்ல அதெல்லாம் விட்டா தான்மா ஞானமே. சரி அதனால அந்த நுணுக்கங்களுடைய என்னத்தை நுணுக்க போறீங்க? ம் என்னத்தை நுணுக்குறீங்க? ஒன்னத்தை நுணுக்க முடியாது. என் மனசு இந்த லௌகிகத்திலிருந்து விலகாமல் தவம் வராது. இவ்வளவுதான் நுணுக்கம். இதுல என்னவோ பெருசா உட்காந்து 4 கணக்கா தவ நுணுக்கங்கள் சொல்லி நுணுக்கிட்டு இருப்பாங்க.
எண்ணத்தை நுணுக்கி எண்ணத்தை விளங்கிட்டாங்க. சரி முதல்ல மனசுல இருந்து நம்ம விடுபட முடியுமா பாருங்க. சரி அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் ஓகே நுணுக்கம். அது சரி விலகிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எங்க போறோம்? மனசு தானா இறைநிலைக்கு தான் போகும் இல்லையா? ஆமாய்யா ஆமா சரியா அதைத்தான் மகான்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன ராமகிருஷ்ணன் சொல்றாரு. மனதில இருந்து காமமும் காசு ஆசையும் விலகி விட்டால் என்ன மிச்சம்? ஈஸ்வர பிரேமையே அங்கு மிச்சம். வேற என்ன இருக்கு? சரியா அதனால எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சுக்கிட்டு நான் வந்து தவத்துல நுணுகி போகணும். எப்படி நுணுகுவீங்க? கண்டிப்பாயா இங்க இழுத்து பிடிச்சிருக்குது எலாஸ்டிக். எப்படி பறக்க முடியும்? சரி நூல் அறுத்தா தானே பறக்க முடியும். நூல் இழுத்து பிடிச்சிட்டு பட்டம் பறக்குதுன்னா அது கண்ட்ரோல தானே பறக்கும். ஆமா நூல் அறுத்து விட்டா அதை சுதந்திரமா பறக்கும். சரி அதுதான். மிக்க நன்றியா நன்றி. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க்கமுடன். நான் சொன்ன கருத்துக்களை ஆட்டி சொல்லிடாதீங்கம்மா வெளியே. இல்லையா நீங்க வேற நமக்கு என்ன வேணும், எனக்கு என்ன ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நான் நிர்வாகத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா அவ்வளவுதான். நிர்வாகத்துல வந்து இது அப்படியே இருக்குது ஆணவம். ஆமையா திருத்தி ஃபர்ஸ்ட் கொடுக்க நாம மாட்டாங்க. திரும்பி யார் தப்பு வந்திருக்கோமா அது சொன்னது? போதும், யார பத்தியும் பேச வேண்டாம். ஆமா. அவ்வளவுதான் ஐயா. சரியா அவங்க முதல்ல விலகி விட்டாருன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போட்டுருப்பாங்க. சரியா மிக்க நன்றி ஐயா நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மைத்தியம்மா கேளுங்க. வாழ்க வளமுடங்க. நன்றிங்க ஐயா. நீங்க இப்போ சொன்னதெல்லாம் நான் 3 வருஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. எம்ஆர்சி போகும்போது. ஏன்னா நான் 92ல ஜாயின் பண்ணேன். நான் ஸ்டாப் சர்வீஸ் பைக் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆனா ஒவ்வொரு ஊர்ல இருக்குன்னா மதுரையில டாக்டர் அனந்தநாராயணன் இவரு பெருமாளையாலாம் எடுத்ததெல்லாம் சென்னையில இருந்து கம்ப்ளீட்டா சர்வீஸ் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்புறம் இப்ப ஒருத்தர் இப்ப கேட்டாங்கல்ல அந்தம்மா அந்த தண்டுவடை சுத்தின்னு உண்மை என்னன்னா அவரும் மூத்த பேரண்ட்ஸ்தான். ஏமா நீங்க இப்படி போய் அப்படி போய் நான் அந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி போய் பெண்ட் ஆகி அப்படி வந்து மறுபடியும் பேக்ல வரணும்னு. இல்லம்மா நேரம் அப்படியே ஆகி இதுவாக டச் ஆயிருப்போது அதுக்கு ஏன் மேல போய் மறுபடியும் இறங்கி வரணும்னு கேட்கிறாரு. அவரும் பேராசிரியர் தான். சரிங்களா, நான் பேச விரும்பல. அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்க சொன்னது உண்மை. எத்தனை பேர் சேர்க்கறீங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் இப்படிதான் நான் என்னென்னலாம் ஆழியார்ல உட்கார்ந்து எம்ஆர்சிப் நினைச்சோம் மொத்தம் படம் முடிச்சு கட்டிங்க. ஆனா உண்மையில வெளிப்படுத்துறது பயமா தாங்க யாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன வந்து சொல்றதுமா. அப்புறம் ரெண்டாவது எத்தனை பேரு ரெண்டாவது இங்க சென்னையில வந்து எந்த மன்றம் இவ்வளவு பேர் தீட்சை கொடுத்தா அவங்க தான் முதலிடம். இப்ப இவங்க பாருங்க 10 இது ஒரு அறக்கட்டளைக்கு 10 என்ன மன்றம் அது என்ன சொல்லுவோம் மன்றங்கள் சப் சென்டர் அதெல்லாம் வந்திருக்கு. அத மாதிரிதான் 1 அதுல எங்க மன்றம் 5ல தான், அது 1ல வரமா. அப்ப நீங்க என்ன மனோட கதை நடத்துறீங்க? அப்ப போட்டி போறாம தான் வந்துச்சு. சோ யூ ஹேவ் டு அப்ளை இன் யுவர் டே டு டே லைஃப் அப்படிங்கறதே விட்டுட்டாங்க. அப்படியே போய் மறுபடியும் அதே போட்டி போறாம ஸ்கூல்ல காம்படிஷன் வைப்பாங்க இல்லையா, இப்ப டான்ஸ் டிராமா அந்த அதாவது இது எப்படி தெரியுங்களா இருக்குது. எங்க ஆத்துக்கார கச்சேரி போனோம். எங்க ஆத்துக்கார கச்சேரி போனா என்ன தெரியும்? சங்கதி தெரியாது, தாளம் தெரியாது, ராகம் தெரியாது, எப்படி கமுக்கம் என்ன இது ஒண்ணுமே தெரியாது. கச்சேரி போயிட்டு வந்துடும் தலையாட்டிக்கிட்டு அந்த நிலைமையில தாங்க இருக்கிறாங்க. இதுல வேற போதா வரைக்கும் என்னங்க நாட் ஈவன் 3 years வந்துட்டு இங்க வந்து அங்க அமெரிக்கால நடிக்கிற கிளாஸ் பார்த்து வந்தாங்க. இங்க வந்து ரீச் வாங்கி போட்டு 3 வருஷம் இப்ப துணை பேராசிரியர் ஆயிட்டாங்க. என்னத்த நொந்து நூலா போயிட்டேன் நானு. எப்படிங்க 3 வருஷத்துல துணை பேராசிரியர்லாம் ஆகுறாங்க? எனக்கு இது ஒரு டவுட்டா தான் எது எப்படி இருந்தாலும் நம்முடைய கிளாரிட்டி என்ன இருக்கணும், இது நம்முடைய மேன்மைக்காகத்தான். ஆமா, அது கொடுக்கறதெல்லாம் சர்வீஸ் பண்றதுக்கான ஒரு தகுதியாக கொடுக்குறாங்க. அதாவது மோட்டிவேட் பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆமா, இப்போ ஏன் நான் வந்து சொல்ல வேண்டாம்னா விளக்குறதுல ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய நட்டம் இல்லை வைங்க. ஆனா இந்த கருத்துக்கள் யாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, ஆனா எனக்கு ஒரே சந்தோஷம் வேண்டுதல். நான் நினைச்சது சொல்லிட்டீங்க. அதுக்காக இந்த வேண்டுதல். எங்க இப்படி சொல்லிடாதீங்க. நம்ம வந்து ஏதோ பர்சனலா பேசிக்கிறோம். உள்ள நிறைய குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நிறைகளை வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கமே தவிர நம்ம யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. அதனால ஏதோ நமக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்தா தான் சொல்ல முடியும். அந்த அங்கீகாரம் இல்லைன்னு நம்ம யார்ட்டும் பேச நீங்க மன்றத்திலே கூப்பிட முடியாது இல்ல. கூப்பிட முடியாது. ஆமா ஆமா.
கரெக்டுங்க ஐயா. அதுக்காக இப்ப தான் சிலதெல்லாம் சுறுசுறுப்பா அவுட் ஆஃப் இருந்தேன்னு வே சொன்னீங்கல்ல பேசுறோம். நீங்க, ம் சுறுசுறுப்பா இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ம் இதேதான் இப்ப வந்து என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து பாக்குறவெல்லாம் ம் எப்படி எனர்ஜெட்டிக்கா எப்படி இருந்தீங்க? எப்பவே நீ உட்காரே பார்த்ததில்ல அந்த மாதிரிதாங்க இருந்தேன். அதாவது அதான் எப்பவுமே அந்த மாதிரி பார்த்து மோட்டிவேட் ஆகி வந்து சேர்ந்தவங்க தான் பண்றாங்கல்ல. அந்தந்த இடத்துக்கு ம் அனுப்பிச்சுடுங்க. இங்கதான் வந்து சேரணும் கிடையாது. என் வீட்லயே ம் தவம் இங்க நடந்தது. 9 அருள்நிதி ஆக்கினேன். அதுக்கு அப்பப்போ அமெரிக்கா பையனா போயிடுச்சு. இப்போ இருக்குது, இன்னும் சரண்டர் பண்ணல. ஆனா எனக்கு என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறதுலாம் இன்னைக்கு கத்தார் முத்து பேசுறேன் பாருங்க. சின்னதுதான் டாபிக் அடுத்து வந்தா கேளுங்க. ம் கிழிச்சிட்டாரு. சின்னதா ம் உதாரணத்தை கொடுத்து டே டு டே லைஃப்ல நடக்கிறத நீங்க எடுத்துட்டு போன எப்படி பதிவு கட்சி ஏத்துக்குங்க. நீங்க அதுக்காக ஒண்ணுக்கோங்க. எருமே திட்டினாரு, உடனே நாயே திட்டா வைஃப். அப்ப நீங்க நாயே திட்டினா எங்க போச்சு? நீங்க பதிவில கூட்டிக்கிட்டீங்க. அப்போ அந்த விளக்கமா ஒரு செட்டா பண்ணி இன்னைக்கு ரொம்ப ம் நல்லா இருந்தது. நான் தான் சொன்னேன். இது இந்த ம் மாதிரிதான் டே டு டே எல்லாருமே அப்ளை பண்ணணும். இப்ப ஆமா நானே ஒண்ணு நினைச்சு உன்னை ஏதோ இது பண்ண முடியும். ஐயோ இப்பதான் சொன்னாரு நம்ம பதிவு ஏத்துக்கணும் ஐயோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன உட்கார்ந்துனே இருக்குங்கய்யா. அதனால எனக்கு ம் பரம்பரை நான் எதை அடுக்கி கிளீன் பண்ணுவேன்னா இன்னைக்கு கேட்குங்க. அவர் வந்து நிறைய வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது சொல்றதுக்கு. ம் இப்ப நான் பாவப்பதிவு சேர்த்துக்கிட்டேனா இல்ல அவர் சேர்த்துக்கிட்டாரோ தெரியல. இல்ல இல்ல நான் உடனே இதை அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஏதோ ஒண்ணு. ஆனா என்ன எல்லாரும் என்ன பேசுறாங்க மன்றம் யூஎஸ்ல இருந்து பேசலாம். இல்லம்மா உங்களுக்கு திஷி தாமா நாங்க. அம்மா எனக்கு சரிங்க. மலேசியா கிளாஸ் இருக்குமா. ஆமா மலேசியா. ஆமா ஐயா, வேற கேள்வி நிறைய செய்து கொள்ளலாமா? நிறைய சேர்க்கலாம் ஐயா. நாளைக்கு கீதை விளக்கம் தானே ஐயா? ஆமா, நாளைக்கு பகவத்கீதை விளக்கம் இருக்கு. சரி ஐயா. ஆ. அதான் இன்னைக்கு ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ண வேணாம். அதை வேண்டாம் ஆமா வேண்டாம். சரி. பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் வெளியில இருக்கேங்க. சரிங்கம்மா. பிரம்மஞான இது வேதாத்திரிய பாடல் சாண்டிகண்ணம்மா பாடிடுறேன் ஐயா, பாடிடுறேன் ஐயா. வேதாத்திரிய பாடல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்திவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்திவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்ரீராமையா நீங்களே பாடிருங்கய்யா. சரி, வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.